ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சுவையான வித்தியாசமான முறையில் முட்டை குழம்பு செய்துக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, ஒரு டொமேட்டோ, 5 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, 5 பச்சை மிளகாய். ஒரு பூண்டுகள் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றது 4 முட்டைக்கு தேவையான அளவு. இப்போ 4 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, அதாவது பால் வேணும். பாலுக்கு நான் தேங்காய் பால் இல்லை, நான் பவுடர் பால்லாம் பாவிக்கிறேன். நான் பவுடர் பாலை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கேன். இவ்வளவு இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள். இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். இப்போ இந்த முட்டைக்குள்ளே 2 பச்சை மிளகாய் 2 சின்ன கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, நான் செய்து காட்டுறேன். இப்போ சின்ன எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயத்தை. இப்போ இந்த முட்டையை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த முட்டையை இந்த பாத்திரத்தில் 4 முட்டையையும் நான் உடைச்சி விடுறேன். உடைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தூள் மிளகு போடுறேன். மிளகு தூள் போட்டுட்டு நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பாருங்க, கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே போடுறேன். அதோடு அந்த பச்சை மிளகாயையும் இந்த முட்டைக்குள்ளே போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த இதால் எடுத்து நாங்கள் அடித்தோம்னா அதுக்குள்ளே கொஞ்சம் தூளுப்பும் போடுங்க. தூள் போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த உப்பு மற்றது உரைப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் அளவாக இடம் திட்டத்திட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதை பூசி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் எல்லாம் பூசி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு இதை இன்னொரு பாத்திரத்தால் மூடுங்க. ஒரு மூடியால் மூடி போட்டு நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் இது அவிய விட போகிறேன். இப்போ ரைஸ் குக்கரில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த ரைஸ் குக்கருக்குள்ளே என்ன செய்யுங்க, இந்த அடித்து வச்ச முட்டையை இந்த மூடி போட்டு மூடி விடுங்க. மூடிட்டு ஒரு 3-4 நிமிஷத்தில் அது அவிஞ்சிடும். இப்போ அவிஞ்சு அதை ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நான் கவிட்டு கொட்டி டக்குன்னு செய்கிறதுக்காண்டி இப்போ இந்த கவிட்டு கொட்டின பிறகு அந்த கிண்ணியில் இதை வளைச்சி போடலாம். இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பாருங்க. இந்த அளவளவாக பீஸ் அகலும் குட்டியாக விட்டாங்க, அகலும் பெருசாக விட்டாங்க, டேஸ்ட் இருக்காது. கறியில் நல்லா ஊறி பிடிக்கணும். இப்போ இதை வச்சுட்டு இப்போ கிரேவிக்கு சட்டியை நல்லா சுட வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். நான் நல்லெண்ணெய் தான் கூடுதலாக பாவிக்கிறேன். நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயை விட்டுட்டு இதுக்கெல்லாம் முதல் நான் எல்லாம் வெட்டி சின்ன எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க பொருளை நான் அதுக்கு போட போகிறேன். இப்போ முதல்ல கொஞ்சம் கடுகை போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை அதுக்குள்ளே போடுறேன். இந்த பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு இந்த பெருஞ்சீரகம் கடுகு நல்லா வதங்கினோன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். அப்போ இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா இதில் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நான் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு ஒரு வெள்ளைத்தன்மை இருக்கணுமா. வெங்காயம் வதங்கின பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் 1.5 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி விட நான் 2 கிளாஸ் விட்டுருக்கேன், நீங்களும் 2 கிளாஸ் விடுங்க. அதுக்குள்ளே மிளகாய்த்தூள் 1.5 கரண்டி நான் போடுறேன். 1.5 கரண்டி போட்டுட்டு அதுக்குள்ளே டொமேட்டோ கட் பண்ணி வச்ச டொமேட்டோ நான் தண்ணிக்குள்ளே தான் போடுறேன், எண்ணெய்க்குள்ளே போடுறேன். எனக்கு தண்ணிக்கு போட்டால் பிடிக்கும். அப்போ நல்லா கிளறி விட்டால் அந்த டொமேட்டோ அதில் இறங்கும். தண்ணி நல்லா இருக்கும் அந்த முட்டையில் சேரைக்கு, அதுக்காண்டி தான் நான் அப்படி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூளும் மற்றது எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு போடுறேன். தேவையான அளவு அளவாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு, நீங்கள் கொஞ்சம் அந்த உப்பு கூட வேண்டாம் உப்பு போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யுங்க, அந்த தூள் மணம் மாறணும். அதுக்கு முதல் குடிச்சு பார்த்து உப்பு புளியெல்லாம் அளவுன்னு சொன்னால் மூடி விட்டால் தூள் மணம் எல்லாம் மாறிடும். இல்லாட்டா கறி எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தாலும் தூள் மணம் தான் சாப்பிடலாம். அது இப்போ தூள் மணம் மாறிடுச்சு. தூள் மணம் மாறினா பிறகு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் வற்றிட்டுது. அப்போ நான் கொஞ்சம் பாலை விட சரியாக இருக்கும். பாலை விட்டு கிளறி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, அந்த முட்டையை என்ன செய்கிறேன், இந்த கறிக்குள்ளே போடுறேன். முட்டையை ஒன்றா எடுத்து போட்டு அப்படியே போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒன்றா போடணும் இல்லை, அப்படியே போட்டுட்டு
முட்டாக்கில் ஆகலமிச்சு கிளறினீங்கன்னா உறிஞ்சிடும். சும்மா நோமலாக அப்படி அழுத்தி விட்டுட்டு பிறகு ஒரு ருக்கா சுற்றி விடுங்க. ஒரு 2 தரம் சுற்றி போட்டு அப்படியே விடுங்க. விட்டுட்டு என்ன செய்யுங்க, மூடி விடுங்க. திருப்பி மூடிட்டு ஒரு 5 செகண்டில் ஓகே ஆயிடும். எடுத்து பார்த்தீங்களா இந்த முட்டை வந்து நல்லா இந்த தண்ணி வந்து முட்டை நல்லா தண்ணி இழுத்துடும். இழுத்தோடனே கறி வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் கொதிக்க விட்டோன்னு. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் இது என்ன இது கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு கிளறி போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் போட்டு இடியப்பம் சோறு எல்லாத்துக்கும் சோத்துக்கு செய்யலாம். இது நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வீட்டை வந்து செய்து பாருங்க. இது வந்து நேரம் எடுக்காது, ஈஸியாக இருக்கும், நல்ல சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் ஹெல்த்தியானதாக, முட்டையில் ப்ரோட்டீன் தானே, ஹெல்த்தியானதாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க. ஓகே, பாய்.